எதுக்கு எந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு ட்ரெயின் 1/2 மணி லேட்டா சார். ஆமா, இவங்களை கேள்வி கேட்பாரே இல்ல சார். எல்லாம் ஜனநாயகத்தினால வந்த குழப்பம் தான். ட்ரெயின் லேட்டா வர்றதுக்கும் ஜனநாயகத்துக்கும் எந்த சம்பந்தம்? சார் பெரிய ஜனநாயகவாதி போல் இருக்கு, பேசப்படாது. சாருக்கு இந்த ஊர் தானே? இல்ல, மதுரை. ஆபீஸ் வேலையா வந்திருக்கீங்களா? அத பத்தி உனக்கு என்னையா? இல்ல, அடுத்த ட்ரெயின்லயே மதுரைக்கு போகணும்னா இடம் கிடைக்காது. வேணும்னா சொல்லி ஏற்பாடு பண்ணலாம். நான் ராத்திரி ரயிலுக்கு தான் போறேன், ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அதானே, இந்த மாதிரி முன்னாடியே ஏற்பாடு பண்ணிக்கிட்டா பயணம் எவ்வளவு இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு லாரி லோடு சாமான்களை எடுத்துக்கிட்டு ரிசர்வேஷன் பண்ணாம. நீங்க என்ட்ரன்ஸ் டிராகன் படம் பாத்துக்கீங்களா? பாத்துட்டேன். 16 வயதுல பாத்துட்டேன். அப்ப பேசாம படுங்க சார். என்ன சார், லாட்ஜ் வேணுமா? எல்லா வசதியும் இருக்கு சார். என்ன வேணும்? தனியா இருக்கிறவங்களுக்கு கம்பெனி வேணுமா? எனி டைப். ஃபேமிலி டைப்பா, பேச்சலர் டைப்பா? எல்லா ஸ்டேட்ஸும் கிடைக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா. வசதி கேட்டபடி கிராக்கி. லாட்ஜுக்கு வேணும்னாலும் வரும், அங்கே வேணும்னாலும் போகலாம். என் மனசுல என்ன இருக்குன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? ஆளை பார்த்தாலே தெரியுதே. அதான் உங்க நெத்தில எழுதி ஒட்டி இருக்க சார். எங்களுக்கு நெத்தியை படிக்க தெரியுமே. மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணும். என்ன சர்சு, வீடு காலியா இருக்கான்னு கிராக்கி மேல கிராக்கியா மோதிக்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு கோயில் கூடான்னு சுத்திக்கிட்டு இருக்க. அப்பப்ப புண்ணியமும் தேடிக்கணுமே ஐயா. இன்னைக்கு தேவையான புண்ணியம் தேடிக்கிட்டே இல்ல. கொஞ்சம் பாவம் அனுப்பட்டுமா? தர்மம் தழைத்தோங்க வேண்டும் என்றால் பெண்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த தேசமானாலும் எந்த சமூகமானாலும் பெண்களுக்கு கௌரவமும் மரியாதையும் வழங்குவேயானால் அந்த தேசம், அந்த சமூகம் நிச்சயம் மேன்மை அடையும் என்று அறுதியிட்டு கூறலாம். நமது புராணங்களில், நமது இதிகாசங்களில் பெண்களுக்கு என்ன மரியாதை வழங்கப்பட்டுள்ளது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கௌரி சங்கர் என்று நாம் சொல்கிறோமே தவிர சங்கர் கௌரி என்று சொல்வதில்லை. லட்சுமி நாராயணா என்று நாம் சொல்கிறோமே தவிர நாராயணா லட்சுமி என்று சொல்வதில்லை. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று நாம் தொடங்குகிறோமே தவிர ஜென்டில்மென் அண்ட் லேடிஸ் என்று தொடங்குவதில்லை.
வெரி குட். ரொம்ப சீக்கிரமாவே செய்து முடிச்சிட்டியா? ஆளு உயிருக்கு எதுவும்? நமக்கும் உயிருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. உடம்போட சரி. சார், என்னுடைய 10 வருஷம் சர்வீஸ்ல இது வரைக்கும் ஒரு தடவை கூட சாவு ஏற்பட்டது இல்ல, இப்பவும் இல்ல. சார், உங்களை மாதிரி நல்லவங்களும் நாட்டில் சில அரசியல் கட்சிகளும் இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? நிம்மதியா ராஜா மாதிரி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, அடுத்த திங்கட்கிழமை எங்க இருப்ப? சார், அடுத்த திங்கட்கிழமை ஆயுத பூஜை. தயவு செஞ்சு அன்னைக்கு மட்டும் என்ன வேலையை கொடுக்காதீங்க. ஏன்னா நான் அன்னைக்கு ஆயுதத்தை கையால தொட மாட்டேன். ரெண்டு பெட் கொடு. லட்சுமி, ரெடியா? எங்க போறதா முடிவு பண்ணிருக்கேன்? கிருஷ்ணாம்பேட்டையில எங்க அண்ணன் விட்டு போலாம்னு இருக்கேன். குழப்புக்கு ஏதாவது வேலை வெட்டி தேடிக்கணும். நீ ஒன்னும் தேட வேணா, எல்லாம் உன்னை தேடி வரும். வயசு இருக்குல்ல? இந்தா 800 ரூபாய் இருக்கு, 8 மாச கணக்கு. நீ நிறைய கட்டு. என்ன அழுக? குடும்ப பொண்ணு மாதிரி. வா, டாட்டா. எவ்வள? ஏ சரோஜா, உன்னதான். அவ போறவ, நீ புகுந்தவ. நீ வா. இத பாரு, இங்க உனக்கு எல்லா வசதியும் உண்டு. சோறு, துணிமணி, காஃபி, டிஃபன் எல்லாம் உண்டு. ஆனா எனக்கு உண்மையா இருக்கணும். இல்ல தொலைச்சுப்படுவேன். தொலைச்சு. ஆமா, நம்ம 2 பேருக்குள்ள யாருக்காச்சும் அலுப்போ செழிப்போ வந்துட்டா போதும், அந்த நிமிஷமே உன்னை மூட்டை கட்டி அனுப்பிச்சிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டார் சைக்கிளும் பொம்பளையும் ஒண்ணுதான். அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒண்ணு, அனுப்பும்போது சும்மா அனுப்ப மாட்டேன். நீ தங்கின நாளை கணக்கு பண்ணி மொத்தமா கையில கொடுத்து அனுப்புவேன். கிராச்சுட்டி பண்ண மாதிரி. என்னடி பாக்குற? இவனுக்கு ஏதுடா இவ்வளவு வசதி நீ யோசிக்கிறியா? பணம் காக்கிதுங்க. காய்ச்சி காய்ச்சி சம்பாதிக்கிறேன். வா பின்னால. அதோ பாத்தியா, பணம் காய்க்கிற பாட்டில்ஸ். வா. கள்ளச்சாராயத்துல கட்டின வீடு ஆடுமோன்னு பாக்குறியா? ரொம்ப ஸ்ட்ராங். இவள பொண்டாட்டி மாதிரி இருந்துக்கலாம். பொண்டாட்டி மாதிரி புத்தி சொல்ல ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன். அந்த விஷயத்தை இப்ப போனால அவ தங்க கட்டி. அப்புறம் ஏன் அனுப்பினீங்க? எனக்கு போர் அடிச்சு போச்சு, அனுப்பிட்டேன். கழுத, அதெல்லாம் கேட்கப்படாது. ஏங்க, உங்களுக்கு அன்பாவே பேச வராதா? அன்பு பேச்சுல இருக்காது.